பற்றி மதிக்கும் தேர்வை நம்மளுடைய மயக்கத்திலிருந்து என்ன பண்ணணும், வெளியே வந்து மதிக்கும்னா நம்மளுடைய அறிவுக்கு வேலை கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்து வரும் ஆவிக்கு. ஆவி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உடலா உயிரா? அதுல எதிர்ச்சொல் ஆவிக்கு என்ன சொல்லுவோம்? பொருள் ஆவினா உயிர், ஆவிக்கு எதிர்ச்சொல் ஆவினா நம்ம பெயின் சொல்லுவோம். அதுக்கு எதிர்ச்சொல் ஆப்போசிட் என்னன்னு சொல்லுவோம்? உடல். ஓகேவா? பொருள உயிர். ஓகேங்களா? நான் எதிர்ச்சொல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடல். அப்போ அடுத்து வரும் ஆவிக்கு. ஆவின்றது உயிர். சரியா? அப்போ ஒரு மனுஷன் வந்து உயிரோட இருக்கிறான்னு ரொம்ப பெருமையா தேர்ந்தெடுவது எது அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய கல்விதான். சரிங்களா? அருந்துணையா இன்பம். இன்பம் அப்படின்னா என்ன பொருள்? இன்பம் துன்பம் பார்த்துருக்கோம்ல. மகிழ்ச்சி. துன்பம்னா உயரம். சரிங்களா? இன்பம்னா மகிழ்ச்சி, துன்பம்னா சோகம் வருத்தம். சொல்லலாமா இல்லையா? துன்பியா? ஓகேவா? அப்போ அடுத்து வரும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம். ஆவின்றது நம்மளுடைய உயிர். அப்போ இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பெரும் புகழோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? கல்வி. சரியா? அப்படிப்பட்ட கல்வியை பொறுத்துவதும் கல்வி என்றே போற்று. அப்படிப்பட்ட கல்வி நம்ம என்ன பண்ணணும்? படிப்பா படின்னு சொல்றாங்களே, நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒதுக்கி விடாம நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்விதான். ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? நிறைய வீடு, நிறைய பணம், நிறைய காரு. பையன் வந்து கார்லயே போகட்டும், தங்கத்தையும் நல்லா ஜொலிக்கட்டும் அப்படின்னு பொன் பொருள் மட்டும் சேர்த்து வச்சா போதுமா? என்ன வேணும்? பெற்றோர்கள் ஒரு பிள்ளைக்கு தர வேண்டியது என்னது? என்ன செல்வம்? கல்வி செல்வம் தான். அப்படிப்பட்டதான் நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? நம்ம எல்லாருமே எதுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க? பள்ளிக்கு. எதுக்கு? எங்க பையனும் ஸ்கூல் போறான், படிக்கிறான் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எதுக்கு? நீங்க நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போறீங்க அப்படின்னா அதனுடைய பெருமை உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சாதிக்கக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள். இப்போ ஐஏஎஸ் இருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவங்கள ஐஏஎஸ் ஓட அப்பா தான் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல இவங்களோட பையன் தான் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? ஐஏஎஸ் ஓட அப்பா தான், அப்பா அம்மா தான் இவங்க அப்படின்னா ஒரு பேர் வரும். அந்த பேருக்காக தான் நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? கூலி வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்ட நாம தான் படிக்கல, அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைகள் ஆச்சு நல்ல கல்வியை பெறட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுடுறாங்க. நாம என்ன பண்றோம்? இந்த அம்மாக்கு அப்பாவுக்கு படின்னு இம்சை பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு கடமைக்கு படிக்காம உங்க வளர்ச்சிக்கு உங்களுடைய அறிவுக்கு நிறைய இருக்கு படிக்கிறது. அதாவது புக்ல இருக்கிறது மட்டும் படிச்சா படிப்பு இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம வாழக்கூடிய ஜெனரேஷன்ல படிப்புக்கு ரொம்ப 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 போட்டி அதிகமா இருக்கா இல்லையா? எவ்வளவு பேர், அதாவது ஏழை எளிய மக்களும் படிக்கிறாங்க, பணக்காரங்களும் படிக்கிறாங்க. சரிங்களா? காசு இருக்கிறதா, அந்த காசு எப்படி வரும் அப்படின்னா நம்ம நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? தன்னுடைய தேவையை நாம பார்த்துக்கலாம். யாருடைய உதவியுமே இல்லாம இருக்க முடியும். அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்காங்கன்னா அந்த பண பொருள் எத்தனை நாளைக்கு நமக்கு தேவைப்படுத்தலாம்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான். நம்மளுடைய படிப்பானது இந்த உலகத்துல நம்ம உயிர் இருக்கிற வரையுமே நம்மளுடைய கல்வி நமக்கு என்ன பண்ணா துணையா இருக்கும். நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம நம்ம வெளிநாட்டு போனாலுமே என்ன பண்ணிக்கலாம்? சம்பாதிக்க முடியும். ஓகேவா? படிப்பு இருந்தா. அந்த படிப்பு இல்லைன்னா நம்ம ஊரே கூலி வேலைக்கு மட்டும் தான் போக முடியும். சரியா? இப்போ நமக்கு மன்னன் வாசனை கற்றணும் ஒரு குரல் இருக்கு. மன்னன்னா என்ன? அந்த மன்னன் எங்க இருப்பான்? எங்க பெருமையா இருப்பாங்க? அவங்களுடைய ஊர்ல ஒரு நாட்டை ஆளுற அப்படின்னா அந்த நாட்டுலதான் அவன் பெரிய ஆளா இருப்பான். ஓகேவா? மாசறை கற்றணும் அப்படின்னா எந்த பிழையும் எந்த குறையும் இல்லாமல் கல்வி கற்றவன். அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த ஊர்ல மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எந்த மூலைக்கு சென்றாலுமே சிறப்பா இருப்பாங்க. அதே மன்னன் இருக்க முடியுமா? நான் இந்த நாட்டுல ரொம்ப அரசமா இருந்தேன், நான் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? இல்ல. அப்போ படிச்சவங்களுக்கு தான் இந்த உலகத்துல முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படிச்சவங்க முன்னாடிதான் அரசுமே போகுது. நம்ம பாக்குறோமா இல்லையா? இருக்கா இல்லையா? யார் நல்ல கல்வியை படிச்சிருப்பாங்களோ அவங்க பின்னாடிதான் அரசு இருக்கு அப்படின்றத நம்ம சங்க இலக்கியத்துல நம்ம படிச்சுட்டு வரோம். நெக்ஸ்ட் திருக்குறள்ல நிறைய நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? எடுத்துக்காட்டு சொன்ன தொட்டனை துரு மாறியவை மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை துரு மாறியவை. அது நான் விளக்கமும் சொல்லியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் ஒரே பூக்கள் இருக்கு. பூக்கள் மேல
வண்டு எதுக்கு போகுது? எதுக்கு போய் உட்கார்ந்தாங்க? தேனி. அப்போ வண்டு வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா தேனி தன்னாலே வந்துருமா? வராது. அப்போ பூக்கள் எங்க இருக்குன்னு தேனி எப்படி வந்து அந்த தேனியை வந்து உண்பதற்கு வண்டுகள் செல்கிறதோ அவற்றை போல நம்ம என்ன பண்ணணும்? நல்ல நூல்கள் எங்க இருக்கு, ஓகேவா? கல்வியினுடைய பெருமை சிறப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஓடி படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவானது நன்கு வளரும் அப்படின்றத நமக்கு செய்கு தண்ணி பாவலர் வந்து இந்த 4 வரியில சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதுல ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு, கண்டுபிடி பார்க்கலாம். என்ன இருக்கு? பண்பு தொகை வினை தொகை பார்த்திருப்போமா? என்ன இருக்கு இதுல? கண்டுபிடி. ஆப்ஷன் கொடுக்கிறேன். பண்பு தொகை வினை தொகை இல்ல இரண்டுல ஒன்று இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடி. பரவாயில்ல, தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 வரியில ஒரு இலக்கண குறிப்பு ஒன்று இருக்கு, ஓகேவா? அத 2 இலக்கண ஆப்ஷன் கொடுத்துட்டேன். பண்பு தொகையா இல்ல வினை தொகையா? வினை தொகைனா என்ன? எங்க இருக்கு வினை தொகை? எங்க இருக்கு? எது? பெருக்கி. அது எப்படி பிரிப்ப? இப்ப நம்ம இலக்கண குறிப்புனா பிரிச்சு சொல்றத நம்ம இலக்கண குறிப்பு சொல்லிருக்கோம், பார்த்திருக்கோமா இல்லையா? உட்கார்க்கலாம். வேற அருந்துணை, அருமை கூட்டல் துணை, பண்பு தொகைன்னு சொல்லப்படுது. என்ன ஒரு மை விகுதி என்ன பண்ணா? இலக்கண குறிப்பு தெரியல, புக்ல வச்சிருக்கல, சொல்லு. பண்பு தொகைன்னா எப்படி இருக்கும்? செயல். நம்ம இலக்கண குறிப்பு எதுல பார்ப்போம் அப்படின்னா செயல்ல மட்டும் தான் பார்ப்போம். எசனவா? அப்போ அருந்துணை நம்ம எப்படி பிரிக்கலாம்? மை விகுதி மறைச்சு வந்திருக்கா இல்ல வெளிப்படையா வந்திருக்கா? அப்போ நம்ம பிரிக்கும் பொழுது அருமை கூட்டல் துணை பிரிக்கிறோம் அப்படின்னா அவ என்னது? என்ன இலக்கண குறிப்பு கொடுக்கலாம்? பண்பு தொகை. சரியா? பயப்படாத. கிளாஸ்ல எப்பவுமே எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே போல்டா பேசு. பயம் உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த பயமே நமக்கு தெளிவான ஆன்சர் வந்தாலுமே கூட அந்த பயத்துல என்ன ஆயிடும்? மறந்துடும். சரிங்களா? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். சரியா? கிளாஸ் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோவா? இந்த क्वेश्चंस இருக்கா? क्वेश्चन தான் கேட்கலாம். பரவாயில்ல, கேளுங்க. சதாவதானி யார் முன்னிலையில அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்? இல்ல ஒரு அரங்கத்துல அரசர்கள் நடத்தினார். ஸ்பெசிபிக்கா ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனா அது புக்ல இல்ல. புக்ல எந்த ஆண்டு? 1907. அந்த ஆண்டுல அவருக்கு வந்து சதாவதானம் என்ற ஒரு பெயர். ஓகே, நீதி வேண்டுபா இலக்கண குறிப்பு. வினைத்தொகை. எப்படி வினைத்தொகை? வினைத்தொகை அப்படின்னா மீறினா 3 காலம் மறைந்து வரும் வினைத்தொகை. அந்த 3 காலம் மறைந்து வரலையே. கல்வி என்றேன் இருக்குதுங்கம்மா லாஸ்ட் லைன்ல. அதை பிரிச்சு கல்வி புணச்செடி, அது பிரிச்சு புணச்செடி காரணம் இது பண்ணுங்க. மேம் அதிலே திருத்தி இருக்குல்ல, அது இலக்கண குறிப்பு. பெருக்கி, திருத்தி, அகற்றி, இலக்கண குறிப்பு. பெருக்கின்றது நம்ம ஒரு வேலை மேம் செய்யணும். பெருக்கி, திருத்தி, அகற்றி, இது வந்து இலக்கண குறிப்பு. வினை மேம். வினை அப்படின்னா ஆக்ஷன் வர்க் தானே வினைச்சொல் அப்படின்றது. இந்த தனித்தனியா கேட்குறீங்களா? அது இலக்கண குறிப்பு. அது என்ன? எச்சம் சொல்லலாமா? முற்று பெறாத ஒரு வினைச்சொல்லு எச்சம். திருத்தினான் அப்படின்றது வினைச்சொல்லு. அது முழுமை பெறாம திருத்தி அப்படின்னா எச்சம். அப்படி அதுதான். சரி, கல்வி என்றே பிரிச்சு அப்படின்னா கல்வி கூட்டல் என்றே பிரிக்கலாம். உயிர் வரி உட்குரல் மேவிட்டோடு என்ற புணர்ச்சி பற்றி நம்ம பிரிச்சு சொல்லலாம். இப்போ அதில் ஈடுபோதல் அப்படின்னா மை விகுதி கெட்டு வரும், அவ ஈடுபோதல். அப்போ நம்ம புணர்ச்சி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? பிரிக்கணும்.
பிரிச்சு அதாவது புணர்ச்சினா என்ன? நிலைமொழி சொல்லுங்க. புணர்ச்சி என்றால் என்ன? புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழி ஈற்றெழுத்தும் வருமொழி முதல் எழுத்து. அது என்ன? நிலைமொழி ஈற்றெழுத்து வருமொழி முதல் எழுத்து. நிலைமொழினா எதை சொல்வோம்? கல்வியா? ஓகே. இதுல எது வந்து நிலைமொழி ஈற்றெழுத்து? வி. ஓகே. வருமொழி அப்படிங்கும் பொழுது என்று. இதுல எது வருமொழி முதல் எழுத்து? என்று. சரிங்களா? அப்போ நம்ம பிரிக்கும் பொழுது இந்த மை வரும் அப்படின்னா நம்ம பண்பு தொகைன்னு சொல்றோம். ஈறுபொதல் புணர்ச்சின்னு சொல்லும் பொழுது மை விகுதி கெட்டு வரும். சரிங்களா? அப்போ உயிர்வரின் உட்குரல் புணர்ச்சி எத்தனை இருக்கு? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஈறுபொதல் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் ஈ ஐவழி எவ்வும். சரிங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? சரிங்களா? அது எப்படி மேம் சேர்க்கும்போது என்றே வந்துச்சு? அது எப்படி வந்து? இது வந்து ஏ வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இப்பு கூட்டல் ஏ. இந்த இதுக்கு சொல்லுங்க, ஏ எப்படி வந்துச்சு? சேர்த்து எழுதும்போது உயிர் எழுத்துல இருக்கிற ஏ இப்போ உயிர்மை எழுத்துல ஏன்னு வந்துச்சு. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன். இதுவா மேம்? இப்போ நம்ம பி கூட்டல் ஏ ஏன்னு சொல்றோம் மேம். இப்போ பிரிக்கும் பொழுது நம்மளுடைய வாய்ப்பாடு வச்சு இது பண்ணலாம். பி எப்படி? பி வருது. புரியுது. ஆமா, நிலைமொழியோட ஈட்டு எழுத்து எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. உயிர்மை எழுத்து முடிஞ்சிருக்கு. உயிர்மை எழுத்து தான். ஆனா நம்ம பிரிக்கும் பொழுது இப்பு கூட்டல் ஈ வருமா? இப்பு கூட்டல். அப்ப ஈல முடிஞ்சிருக்கு. அப்ப அப்போ உயிரும் புணருமா புணராதா? வருமொழி முதல்ல என்ன எடுத்துருக்குங்க? ஏ. அது என்ன எடுத்து? உயிர் எழுத்து. உயிரும் சேராது. உயிர் மெய் தான். சரி, இக்கு கூட்டலான்னு இருக்கா? அப்போ உயிரும் சேராது. இல்ல மேம், நீங்க சொல்றது ஓகே. உடம்படுமை புணர்ச்சின்னு ஒன்று இருக்குங்களா? இக்கி ஐவடி எவ்வளோ ஏனைய உயிர் வடிவம் அந்த விதிப்படி இது வரும். அதுதான் கேட்டேன். ஓகே.